கொடுத்து நம்ம ப்ரொமோஷன் பண்ண நல்லா தான் இருக்கும். ஆனால் யாருமே நம்மளுக்கு ப்ரொமோஷன் பண்ண வர மாட்டாங்க. ரேட் வந்து கொஞ்சம் அதிகமான இருந்த மாதிரி தோணும். மொத்தமா சேர்த்து ஏசி எவ்வளவு ப்ரோ ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏஐ வந்து நம்ம ரூம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அந்த பர்கரு வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சும்மா பாண்டி பதில் அப்படியே சுத்தம் வந்திருக்கோம். நம்ம எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்க லஞ்சன் பேசுறேன். எஸ், என்னடா உறவுகளே என்னன்னு சொல்றேன்னு கேட்காதீங்க. சும்மா ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நீங்க தமிழ் லைட்ல பார்த்துருப்பீங்க, ஒரு பாண்டி பஜார், நம்ம தான் டி நகர் போயிருந்திருப்போம். அந்த டி நகர்ல என்னென்ன பண்ணோம், என்னென்ன சாப்பிட்டோம், அது எல்லாமே ஒரு விளாகை எடுத்து இன்னைக்கு போட்டிருக்கேன். அண்ட் நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி பர்ச்சேஸும் இருக்கு. பர்ச்சேஸ் எங்கன்னா நம்மளோட சர்ச்சால ஒரு பர்ச்சேஸ் இருக்கு. அந்த பர்ச்சேஸ் என்னன்னு நம்ம உள்ள வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். சரி, நம்ம வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எங்க இருக்கோம்னா பாண்டி பஜார்ல தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாண்டி பஜாரில் என்ன பண்ணுறோம் ப்ரோ எப்படி கேட்காதீங்க. சும்மா பாண்டி பஜாரில் அப்படியே சுத்தம் வந்திருக்கோம். நம்ம எங்கள் அம்மா வந்து டீ வாங்கியிருக்காங்க போல். டீ இது அதனால் டீ வாங்கி நம்ம டீ குடிச்சிட்டு அடுத்து நம்ம அங்கேருந்து மெக்டோனல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போகலாம். எங்கள் அம்மா ஏதாச்சும் கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். கூப்பிட்டு போனாங்கன்னா நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம எங்கே ஃபஸ்ட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. நீங்கள் நம்ம ஏசி தான் வாங்கணும். அந்த ஏசி வாங்க தான் இங்கே போயிட்டுருக்கோம். எங்கன்னா சத்தியால் தான் நம்ம ஏசி வாங்குகிறோம். எந்த ஏசினா நம்ம எல்ஜி ஏசி தான் வாங்கணும். எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. சரி, நம்ம வீடியோ நம்ம பண்ணிட்டு போகலாம். ஃப்ரான்ஸ் நம்ம கீதா கேஃபேல குடிச்சிருந்தோம். இது அவங்க பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சு கீதா கேஃபேல. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலாக நம்ம யோசிச்சு 2 ஆர்டர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பர்கரு, அடுத்து அந்த சிக்கனு. எப்பா முடியல, எல்லாமே குழம்புது. அப்படியே மிஷினை பார்த்த உடனே அப்படியே படக்குன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம பே கூட அங்கேயே நம்ம பண்ணியாச்சு. அப்படியே ஃபோன்பே ஜிபேயில் அப்படியே பண்ணிவிட்டு அந்த ஒரு இது டேபிள் மேலே வச்சிட்டோன்னா அவங்களே வந்துடுவாங்க. நம்ம இப்போ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, ஒரு சிக்கன் சர்ப்ரைஸ் பர்கர்னு ஒரு பர்கர். அது வந்து அதுவும் அந்த பர்கரு வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் பெப்சி, இந்த 3மே சேர்த்து 100 rupees. அது ஒன்று, அந்த மீல் மாதிரி அது ஒன்று. அண்டு இது நம்மளோட 4 பீஸ் சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த விங்ஸும் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் உள்ளே போயிட்டு அங்கே ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதான் அந்த இது மிஷின்லேயே ஆர்டர் போட்டால் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். போட்டு இப்போ வந்துட்டுருக்கோம். நம்ம வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது உங்களை பார்க்குறேன். சாப்பிட வேறு லெவலாக இருக்கும் போது. இவை எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸு, பெப்ஸி, பர்கரு, அடுத்து வந்து இந்த சிக்கன் விங்ஸு, இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்தோம். எங்கள் அம்மா வேறு வீடியோ எடுக்க சொன்னால் வேறு லெவலில் எடுக்கிறாங்க பாருங்க. நான் வேறு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தேன் இப்படி தூக்குமான்னு. எங்கள் அம்மா ஏதோ எடுத்ததே எடுக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா எடுத்தாலாம் இருந்திருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் வந்து கேமராமேனை நான் பார்க்கலாம். அந்த பர்கர் மேலே நம்ம சாஸ் போட்டு அதுக்குள்ளேயே எங்கள் அக்கா அது சிக்கன் விங்ஸில் எடுத்துடுறாங்க. நம்ம சரின்னு பர்கர் எடுத்து ஒரு பைட் போடணும்ல, அப்படியே வாயில் போட்டு முறுக்குன்னு அப்படியே கடித்த உடனே எவ்வளோ நாளும் இந்த பர்கரு பீஸாலாம் வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டு. இந்த பாருங்க பெப்சியும் அப்படியே இருக்குது. அடுத்து நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு கடி கடிச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும். அது கூட ஒரு பெப்சி, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு திரும்பியும் ஒரு ரவுண்டு போட்டு வரலாம் போல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலாக இருந்துச்சு நம்மளோட நார்மல் சிக்கன் பர்கர். ரைஸ் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்ம கீழே தான் போயிட்டுருக்கோம்.
ஃபுல்லாக போக்கு எல்லாமே சூப்பராக குளிச்சுட்டு போகலாம். சாப்பிட்டு இனி செரிமானம் ஆகணும்னா நடக்கணும்ல, அப்படியே நடந்து நம்மளோட எங்கே போகிறோம்னா நம்மளோட ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த பிராண்ட் நியூ ஷோரூமுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். நடந்தே போயிட்டுருக்கோம். அங்கே நடுவில் மாயா பிளாஸாலாம் இருந்தவங்க, மாயா பிளாஸா அந்த பழைய பிளாஸா கீஸாலாம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம போனோம். உள்ளே அதான் கொஞ்சம் நல்லா திங்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஐட்டம்ஸ் அடுத்து நம்ம ஷூ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மாயா பிளாஸா அந்த சிங்கப்பூர் மால் மாதிரி இருக்குது, அது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். கீழே வந்து இந்த ஃபோனுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்சசரிஸ் அது ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம கீழே அங்கே இருக்குது. மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. மேலே இங்கேயும் சேம் அதே மாதிரி தான். மொபைல் ஆக்சசரிஸு அடுத்து அந்த ஷூஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கேயும் இருக்குது. அடுத்து நம்ம வெளில வந்துட்டு திரும்பியும் அப்படியே நம்ம வெளில நடந்துகிட்டு இருக்கும்போது திரும்பியும் ஸ்ரீ சக்தி பிளாஸான்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனால் அவள் தான் நாளைக்கு காலையில் தான் வருவோன்னு அப்படியே அங்கேருந்து அப்படியே நம்ம நடந்து போயிட்டு நம்மளோட பிராண்ட் நியூ சத்யா ஷோரூமுக்கு வந்தாச்சு. எங்கள் ஷோரூமில் தான் நம்மளோட புது பிராண்ட் நியூ ஏசி வாங்க போகிறோம். குளு ஏசி ஆஃபர். நம்ம வந்து நேற்று ஒரு ஏசி பார்த்து வச்சுருந்தோம். நேற்று வந்து ஒரு ஏசி பார்த்தோம். அந்த ஏசி தான் இன்றைக்கி நம்ம புக் பண்ண வந்திருக்கோம். அதான் இங்கே இப்போ உள்ளே போயிட்டு புக் பண்ண. உள்ளே வீடியோ அலோடான்னு தெரில, எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அலோட் பண்ணி விட்றேன். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஷோரூமில் தான் செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட ஏசி எல்லாமே இருக்குது. எல்லா பிராண்டும் இருக்குது. இதை நம்ம வாங்குகிற ஏசி இதோங்க அங்கே சென்டரில் கீழே இருக்குது பாரு, அதுதான் இந்த ஏசி தான் நம்ம வாங்குகிறோம். இதில் 3 ஸ்டார் வாங்குகிறோம், 5 ஸ்டார் இல்லை. நம்ம 3 ஸ்டாரே போகிறோம். 3 ஸ்டார் டூ நத்திங் அந்த மாதிரி 3 ஸ்டாரே வாங்கிட்டு பாரு நிறைய ஏசி இருக்குது, எல்லா பிராண்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம வாங்குகிற பிராண்ட் எல்ஜி. இது வந்து காட்ரேஜ் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். சும்மா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் எல்லா ஏசி இருக்குதுன்னு. இதோ காட்ரேஜ் கம்பெனி, இதோ எல்லா கம்பெனியும் இருக்குது. அப்படியே நம்மளும் சுற்றி வந்தீங்க அந்த மாதிரி வீடியோ எடுத்து. இது வந்து நம்மளோட பில்லு. இதுதான் நம்மளுக்கு பில்லு கொடுத்தாங்க. நம்ம வந்து டெலிவர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் பில்லு வரும். இது சும்மா கொடுத்துருக்காங்க. கைஸ் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து சத்யாவில் வந்து ஏசி தான் வாங்கியிருக்கோம். எந்த ஏசின்னு உங்களுக்கு மாடல் இங்கே போடுறேன் பாருங்கள். நம்ம எல்ஜி ஏஐ மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஏஐ மாடல்லாம் என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம வாங்கிய ஏசி 1.5 டன் ஏசி. எஸ், 1.5 டன்லேருந்து நம்ம 1.2 டன், 1 டன்னு, 0.8 அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஏஐ கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த ஏஐ வந்து நம்ம ரூம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு 1.5 டன் ஏசி. அண்டு மொத்தமாக சேர்த்து ஏசி எவ்வளோ ப்ரோ ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக டோட்டல் ஏசியோட காஸ்ட் வந்து 38,500 தான், 4 சம்திங் 38,000 சம்திங் சில்லற வருது. நம்ம எப்படி வாங்கிடுவோம்னா, எஸ் இஎம்ஐல தான் வாங்கியிருக்கோம். நம்ம இஎம்ஐ வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து 15,000 நம்ம டவுன் பேமெண்ட்டாக தான் முன்னாடியே நம்ம கட்டியாச்சு. அண்ட் வந்து நம்ம 8 மந்த்ஸுக்கு வந்து மந்த்லி 3,000 ருபீஸ் நம்ம கட்டணும். இஎம்ஐல வாங்கியிருக்கோம். எஸ், ஃபுல் கேஷ்ல வாங்கலை, இஎம்ஐல மந்த்லி 3,000 இன்டூ 8 மந்த்ஸுக்கு நம்ம கட்டினா நம்ம ஏசி நம்மளது. இப்போ வந்து டெலிவரி வந்து 3 days டெலிவரி பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் ப்ரோ ஆன்லைனில் கூட வாங்கலாம்னு கேட்காதீங்க. ஆன்லைனில் வாங்கலாம். பட் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமான இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால நம்ம சத்யாவே வாங்கியிருக்கோம். சத்யாவில் நீங்களும் போயிட்டு நீங்களும் வாங்கலாம். சத்யா வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டு தான் சத்யா. வசந்த் அண்ட் கோ நிறைய இருக்குது. பட் நம்ம சத்யாவுக்கு போனோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம சத்யாவில் வாங்கியிருக்கோம். அதனால நம்ம சத்யாவே போயிட்டு பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து எந்த ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. சத்யான்னு சொல்றீங்க, சத்யா அவங்க ஏதாவது காசு கொடுத்து அப்படிலாம் செய்வாங்க. காசு கொடுத்து நம்ம ப்ரொமோஷன் பண்ண நல்லா தான் இருக்கும். ஆனால் யாருமே நம்மளுக்கு ப்ரொமோஷன் பண்ண வர மாட்டாங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏசி போன் அந்த மாதிரி ஏசி ப்ரொமோஷன் நல்லா இருக்கும். பட் யாரும் வர மாட்டாங்க. இது வந்து நம்ம சொந்தமா எங்க அம்மா வாங்கியிருக்காங்க. அதான் சொந்தமா காசு போட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூவா இருக்கும். இந்த வெயில் காலத்துல இவ்வளவு வெயில் அடிக்கல, இந்த வெயில் காலத்துல நீங்களும் ஏசி வாங்கலாம், சத்யாவுக்கு போயிட்டு வாங்க. டைக்கின் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நம்ம பட் எல்ஜி வாங்குறது மெயினா எல்ஜில இருக்கு. என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த 1.5 டன் 110 0.8 நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த எல்ஜில. வேற எந்த இதுலயும் இல்ல. டைக்கின்லயும் இருக்கு, பட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. பிளஸ் இது வந்து 2026 மாடலு. 2025 மாடல் வந்து 33,000 வந்து நம்ம ஆன்லைன்ல இருக்கு. பட் நம்ம லேட்டஸ்ட் மாடலே வாங்கிடலாம். 2026 மாடல் சத்யால வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். இது பண்ணிட்டு இவ்வளோ தான் நம்ம பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு 2-3 days டெலிவர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. டெலிவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேணா அது வீடியோ எடுத்து வேணா தனி வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோட வெளியே
அடுத்து ஒரு மாசான வீடியோவில் சந்திப்போம். அத்துடன் உங்களை அஞ்சு நினைக்கிறேன். உங்களை நன்றி, வணக்கம், பாய் பாய்.